வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது தமிழர்களின் கலாச்சாரம் என்ற தலைப்பில் கட்டுரை. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர்கள் உலகின் மிக பழமையான நாகரிகத்தை உடைய இனமாக கருதப்படுகின்றனர். மொழி, கலை, பண்பாடு, மரபு, ஒழுக்கம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பே தமிழர்களின் கலாச்சாரமாகும். பல தலைமுறைகளாக பரம்பரையாக பாதுகாக்கப்பட்டு வரும் வாழ்வியல் முறைகளை பிரதிபலிக்கின்றது. அடுத்ததாக தமிழர்களின் கலை மற்றும் கட்டடக்கலை பற்றி பார்ப்போம். தமிழர்களின் கலைத்திறமை சிற்பம், ஓவியம், இசை, நடனம் போன்றவற்றில் வெளிப்படுகின்றது. பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகள் புகழ்பெற்றவை. கல்லில் உயிரூட்டும் சிற்பக்கலையே தமிழர் கட்டடக்கலையின் சிறப்பு. அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில் ஆகியவற்றின் திராவிட கட்டடக்கலை, கோபுரங்கள், விமானங்கள், சிற்பங்கள் என்பன சோழர் காலத்தில் உச்சம் பெற்றிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. தமிழர்களின் விழாக்களை பற்றி பார்த்தோமே ஆனால் தமிழர்களின் வாழ்க்கை விழாக்களினால் நிறைந்துள்ளது. தைப்பொங்கல், தமிழ் புத்தாண்டு, தீபாவளி, ஆடி விழா, கார்த்திகை தீபம், சிவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி போன்றவை முக்கியமானவை. இவ்விழாக்கள் இயற்கை உழைப்பு மற்றும் குடும்ப ஒற்றுமையை போற்றுகின்றன. அடுத்ததாக தமிழர்களின் பாரம்பரிய உடைகளான வேட்டி, சேலை, அங்கவஸ்திரம் காணப்படுகின்றது. பெண்கள் உடையை அணிவது மரியாதையின் அடையாளமாகும். உணவு மிகச் சுவையானது. சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, இட்லி, தோசை போன்றவை முக்கியமானவை. உணவு சத்துடனும் எளிமையாகவும் அமைந்துள்ளது. தமிழ் வரலாற்றில் வீரமும் தியாகமும் நிறைந்த பெண்கள் உள்ளனர். வேலு நாச்சியார், குயிலி போன்ற வீராங்கனைகள் அந்நிய ஆட்சிக்கு எதிராக போராடிய பெருமைக்குரியவர்கள். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி நீதியின் சின்னம். அவர் மதுரையை எரித்து அநீதியை எதிர்த்து போராடினார். இன்றும் இவர்கள் பெண்களின் துணிச்சலுக்கு சான்றாக விளங்குகின்றனர். தமிழர்களின் கலாச்சாரம் காலத்தினால் அழியாத செல்வமாகும். இந்த பெருமைக்குரிய பண்பாட்டை பாதுகாத்து வளர்த்து செல்லுதல் ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும். தமிழர் கலாச்சாரம் உலக மனித குலத்துக்கு வழிகாட்டும் உயரிய பண்பாடாக என்றும் விளங்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.